ஸோ ப்ராஜெக்டோட டாபிக் வந்து அப்ஸ்டக்கல் அவாய்டிங் வீல் சேர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி அவுட்புட் பார்க்கணுன்றது சொல்கிறேன். ஸோ இதான் வந்து ப்ராஜெக்டோட மாடலு. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு அண்ட் சார்ஜிங் சர்க்யூட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அடாப்டர் ப்ளக் பண்ணி பேட்டரி சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா பவர் அப் ஆகிருக்கிட்டு. ஸோ பவர் அப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டிவைஸ் வந்து ப்ளூடூத் மூலியமாக தான் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ப்ளூடூத்துக்கு வந்து போயிடணும். ஸோ ப்ளூடூத் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேர் நியூ டிவைஸ் கொடுத்தீங்கன்னா வாய்ஸ் சேர் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இது பேர் பண்ணி வச்சிடணும். அது பேர் பண்ண உடனே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் போய் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது என்ன ஆப் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ரோபோ பாயின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ இந்த ரோபோ பாயின் இருக்குல்ல, ரோபோ பாயின் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணாலே உங்களுக்கு கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். ஸோ இது நீங்கள் அக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் போகணும். ஸோ நான் ஏற்கனவே ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் இருந்தாலும் இன்னொரு தடவை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போகிறப்ப நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வாய்ஸ் சேரா. ஸோ நான் சும்மா வாய்ஸ்னு கொடுக்குறேன். நீங்கள் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே வாய்ஸ் கமாண்ட் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ எடிட் ஆப்ஷனில். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட் போட்டுட்டு இங்கே உங்களுக்கு கண்ட்ரோல் டைப் கொடுத்துருப்பாங்க. வாய்ஸா இல்லை கேம் பேடு மாதிரியா இல்லை உங்களுக்கு ஸ்டியரிங் மாதிரியா அப்படின்ற மாதிரி நீங்கள் வாய்ஸ் தான் சூஸ் பண்ணி அதில் தான் போயிட்டு நீங்கள் வாய்ஸுன்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ இதில் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் வாய்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வரும் நிறையா. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வாய்ஸ் 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மைக்கோட ப்ரெசன்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணணும். ஃபார்வர்ட். ஓகே, இப்போ நான் ஃபார்வர்ட் சொல்லிட்டேன். வாய்ஸ் கமாண்ட் வந்து ஃபார்வேர்டு. இதுக்கு இந்த கமாண்ட் வந்து ஸ்மால் எஃப் கொடுத்துடணும். அடுத்து ரெண்டாவது கமாண்டு பேக்வேர்ட். ஓகே, ஸோ இதுக்கானது பார்த்தீங்கன்னா ஸ்மால் பி கொடுத்துடணும். ஸோ இது நீங்கள் இப்போ கான்ஃபிகர் பண்ணிட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ரைட். ஓகே, ரைட்டு. அடுத்து லெஃப்ட்டு. left 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 left. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் கொடுத்துடணும். இப்போ ஃபார்வர்டு பேக்வர்டு ரைட்டு லெஃப்ட்டு கொடுத்துட்டோம். அடுத்து ஸ்டாப்பு. ஸ்டாப் ஸ்டாப். ஓகே, இப்போ ஸ்டாப் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம 5 கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபார்வர்டு பேக்வர்டு ரைட்டு லெஃப்ட்டு ஸ்டாப்பு. ஸோ இது எல்லாமே கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளூடூத் வந்து இங்கே ஷோ ஆகும் வாய்ஸ் சேருன்றது. ஸோ வாய்ஸ் சேர் பார்த்துட்டிங்க இப்போ ட்ரையிங் டு கனெக்டடு வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் மைக் ஆன் பண்ணி ஃபார்வர்டு பேக்வர்டு ரைட் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு மூவ் ஆன் ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு அடிஷ்னலாக ஒரு சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இது வந்து எதுக்குன்னா, ஸோ இப்போ இந்த வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்க ட்ரங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்கஹால் டிடெக்டர்ன்றது உங்கள் மொபைலுக்கு மெசேஜில் வரும். அண்ட் இந்த வீல் சேர் வந்து எங்கேயும் போய் கொல்யூஷன் நடக்கக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு அல்ட்ராசோனிக் சென்சர் வச்சுருக்கோம். ஸோ இது மூலயமா உங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எங்கேயும் போய் மோதாமல். ஸோ இப்போ டெமோ பார்த்துடலாம். ஃபார்வர்ட் மூவ் ஆகுது. ஸ்டாப். ஓகே, ஸோ இப்போ ஸ்டாப்னு வருது. இப்போ அந்த இடத்துல அப்ஸ்டக்கல் இருக்கிறதுனால நமக்கு இங்கே அப்ஸ்டக்கல் டிடெக்டட் அப்படின்ற மாதிரி மெசேஜ் ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த அப்ஸ்டக்கல் மூவ் ஆகிடுச்சுன்னா நமக்கு மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அது நார்மல் கண்டிஷன் போயிடும். ஸோ இப்போ நார்மல் கண்டிஷன் போயிருக்கும். ஸோ இப்போ வந்து பேக்வேர்டு கொடுக்குறேன். பேக்வேர்ட் இப்போ பேக்வேர்ட் மூவ் ஆகுது. ஸ்டாப். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் பேக்வேர்டுக்கு நீங்கள் இந்த கமாண்ட் சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் லெஃப்ட்டுக்குமே அதே மாதிரி தான். ஸோ ஆல்கஹால் டிடெக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு ஓகே, ஸோ இப்போ ஆல்கஹாலுக்கு நீங்கள் மார்க்கரும் காட்டலாம். ஸோ இந்த மார்க்கரை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த சென்சார் பக்கத்தில் காட்டினாலும் இதுக்குள்ளேயே ஒரு ஆல்கஹால் இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் சென்சிங்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ரெண்டை வச்சுமே உங்களுக்கு இப்போ அவுட்புட் காட்டுறேன்.
ஓகே, ஸோ இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை உங்கள் கையில் சும்மா வச்சுட்டு சென்சார் பக்கத்தில் வச்சாலே சென்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு மொபைல்லேயே வந்து ஆல்கஹால் டிடெக்டர்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு இப்படி தான் வந்து அவுட்புட் பார்க்கணும். ஸோ அது நார்மல் ஸ்டேட் போனதுக்கப்புறமா உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்ட் வந்து நின்றோம். ஸோ இதில் நம்ம உங்களுக்கு ஃபார்வர்ட் பேக்வேர்ட் ரைட் லெஃப்ட் எப்படி போகணுன்னு பார்த்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஸோ அப்ஸ்டக்கல் டிடெக்டர்ன்றது பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 30 சென்டிமீட்டர்ஸ்க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு சேர் வந்து ஸ்டாப் ஆகி கொடுத்துரும். ஸோ இதோட ப்ரெசன்ஸ் வந்து குறைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகே, இதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த சேர் மூவ் ஆகிறதுக்கு ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இது 12 வோல்டேஜ் அண்ட் 1.3 amps வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து தரும். இது வந்து லெட் ஆசிட் டைப் பேட்டரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் அண்ட் இது வந்து ஒரு சார்ஜிங் சர்க்யூட். இதில் நீங்கள் அடாப்டர் மூலியமாக அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு இன்டர்னலாக வந்து ஒரு சர்க்யூட் டயக்ராம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சென்சார் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த சென்சார்ஸ் வந்து இன்புட் டிவைஸ் சொல்லுவாங்க. உள்ளே வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா MQ2 சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு CO2 அண்ட் உங்களுக்கு LPG கேஸஸ் இதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்கஹால் ஆல்சோ டிடெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம கை வைக்கிறப்போ ஏதாவது ஆப்ஸ்டக்கல் டிடெக்ட் ஆகிறப்ப இந்த வேவ் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்டில் பார்த்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி கண்ட்ரோல் எடுத்து தரும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு இதோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்க கண்ட்ரோல் என்னென்னு பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ள என்ன கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கோ. இதில் இன்பில்ட்டாகவே ஒரு ப்ளூடூத் மாடியூல் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம மொபைலில் கான்ஃபிகர் பண்ணி நம்மளால் வாய்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்க மாடியூல் நேம் வந்து இது வந்து மோட்டார் டிரைவர். இந்த மோட்டார்ஸை உங்களுக்கு ஃபார்வேர்டு பேக்வேர்டு ரைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி கமாண்ட்ஸுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணி டேர்ன் பண்ணுறதுக்காக இந்த மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணுறோம். இதோட நேம் வந்து L298N அப்படின்ற ஒரு மோட்டார் டிரைவர் ஐசி இது இருக்கும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஃபார்வர்டு பேக்வேர்டு ரைட் லெஃப்ட் வந்து இதோட மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரிலே மாடியூல் இருக்குது. ஸோ இந்த ரிலே மாடியூல் எதுக்காகனா இந்த பஸ்ஸர் வந்து ஸ்விட்ச் பண்ணி விடுறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சாக வந்து உங்களுக்கு இது ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் தான் பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன் பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும் சொல்கிறேன்னா, இன்புட் வைஸ் கொடுக்க சிக்னலை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் வைஸஸை ஒர்க் பண்ண வைக்கிறது. ஸோ இங்கே யார் இன்புட் வைஸ்னால் அல்ட்ராசோனிக் சென்சார், MQ2 சென்சார், நம்ம ப்ளூடூத்தில் சென்ட் பண்ணுற கமாண்ட்ஸ் இதெல்லாம் இன்புட் டிவைசஸ். அவுட்புட் வைஸஸ் வந்து இந்த மோட்டார் டிரைவர் ரிலே அண்ட் பஸ்ஸர்லாம் வந்து அவுட்புட் டிவைசஸ். ஓகே, தேங்க்யூ.